சரி. ஸோ இதுக்கு நடந்த ரெக்கார்டிங்ஸ் புதுசா வந்தவங்களுக்கு தேவைப்படுமா இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நான் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி வைப்பேன். நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது மாடல் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ல 2. ஓகே. முதலாவது டிஸ்கஷன் போன மந்தே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் ரெக்கார்டிங்ஸ் வேணுமா இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கொள்ளலாம் நீங்க. ஓகே. சரி. இப்ப நாங்க பார்க்க போறது பாத்தீங்களா இருந்தா மண்ணின் நுண்டுளை தன்மையை பத்தி நாங்க பார்க்க போறோம். ஸோ முதலாவது கேள்வி கொடுத்திருக்கு, மண்ணின் நுண்டுளை தன்மை என்பது யாது? சரி. ஸோ யாராவதுக்கு என்னது சொல்ல முடியுமா உங்களுக்கு? யாராவதுக்கு நான் மைக் ஆன் பண்ணா சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியும்னா தவறாம சொல்லுங்க. இல்லாட்டி நான் அதுக்கான விடையை நான் விளங்கப்படுத்திட்டு நான் போயிருவேன். ஓகே. ஏன்னா நீங்க சொல்லும் போது உங்களோட அறிவு ஞாபகம் கூடும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. மண்ணின் நுண்டுள தன்மை என்பது யாது அப்படின்னு கேட்டா 2 வரி கொடுத்துருக்கு. இந்த 2 வரிக்குள்ள நீங்க எழுதணும். எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? மண்ணின் நுண்டுளை தன்மை என்பது யாது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன எழுதுவீங்க? படிச்சிருக்கீங்க தானே நுண்டுளை தன்மைனா என்னன்னு? ஸோ மைக் ஆன் பண்ணி சொல்றேன்னா பயப்படாதீங்க. இப்போ உங்களோட சீனியர்ஸோ 2023 யோசிங்க. பயப்படுதுங்களே இல்ல. பிள்ளைங்க ஆன் பண்ணி சொல்லுங்க. சொல்ல முடியுமா இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி நான் உங்களுக்கு வரைவிலக்கணம் சொல்லிட்டு போறேன். மண்ணின் மொத்த கனவளவுக்கும் துளைவெளிகளின் கனவளவுக்கும் இடைவிகிதத்தின் சதவீதமே மண் நுண்டுளைத்தன்மை எனப்படும். வெரி குட். ஓகே. மண்ணின் மொத்த கனவளவுக்கும் மண்ணில் காணப்படுகின்ற துளைவெளிகளின் கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதமே என்ன அழைக்கப்படும்? மண்ணின் நுண்டுளைத்தன்மை என அழைக்கப்படும். ஸோ மண்ணின் நுண்டுளைத்தன்மைனா என்ன? மண்ணின் மொத்த கனவளவுக்கும் மண்ணின் மொத்த கனவளவுக்கும் மண்ணின் நுண்துளை வெளிகளின் கனவளவுக்கும் அல்லது இடைவெளியின் கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதம் தான் மண்ணின் நுண்டுளை தன்மை. உதாரணத்துக்கு அதுல சமன்பாடு என்னன்னு கேட்டா, சமன்பாடு எப்படி எழுதுவீங்க? மண்ணின் நுண்டுளை தன்மை. சும்மா நூத்தான்னு போடுறேன். ஓகே. ஷார்ட்டா போடுறேன். ஆனா நீங்க ஷார்ட்டா எழுதக்கூடாது எக்ஸாம்ல. ஓகே. மண்ணின் நுண்டுளை தன்மை சமன் எப்படி? மண்ணின் நுண்துளைவெளியின் கனவளவு, நுண்துளைவெளியின் கனவளவு அல்லது இடைவெளியின் கனவளவு அல்லது வெளிவளையத்தின் கனவளவு அப்படின்னு சொல்லலாம். கீழ் மண்ணின் மொத்த கனவளவு, மண்ணின் மொத்த கனவளவு தர 100. அதான் நான் எப்படி சொன்னேன்? விகிதத்தின் சதவீதம் சொல்லி சொன்னேன். புரிஞ்சா? அப்ப மண்ணின் நுண்டுளைத்தன்மை என்பது யாதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மண்ணின் மொத்த கனவளவுக்கும் மண்ணில் காணப்படுகின்ற நுண்துளை வெளிகளின் கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதம். விகிதத்தின் சதவீதம் தான் என்னது? மண்ணின் நுண்டுளை தன்மை. ஓகே. சரி. சோ அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியில கேட்கிறாங்க, மண்ணின் தோற்ற அடர்த்திக்கும் நுண்டுளை தன்மைக்கும் இடையிலான தொடர்பை தருகன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தொடர்பை தருகன்னு கேட்டுட்டு 3 வரி கொடுத்திருக்காங்களே சார். நீங்க தொடர்பைனா நீங்க ஒரே வரியில கொடுப்போமே சார் நாங்க அப்படின்னா ஒரு வரியிலே கொடுப்பீங்களா தொடர்ப? நேர்மாறு விகித சமன் தொடர்புன்னு எழுதிருவீங்களா? அப்படி எழுதக்கூடாது. திருப்பியும் சொல்றேன். மண்ணின் தோற்ற அடர்த்திக்கும் நுண்டுளை தன்மைக்கும் இடையிலான தொடர்பை தருகன்னு கேட்டா என்ன எழுதணும்னா, மண்ணின் தோற்றடர்த்தி குறைவான மண்ணில் நுண்டுளைத்தன்மை அதிகமாக காணப்படும்னு எழுதணும். ஓகே. அப்படி எழுதணும். ஓகே. எப்படி எழுதணும்? தோற்றடர்த்தி குறைவான ஒரு மண்ணில் நுண்டுளைத்தன்மை அதிகமாக காணப்படும். வேணா பிராக்கெட்ல வேணா போடுங்க, நேர்மாறு விகித சமன் தொடர்புன்னு பிராக்கெட்ல போடுங்க. நேர்மாறு விகித சமன் தொடர்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நேர்மாறு விகித சமன் தொடர்புனா ஒண்ணு அதிகரிக்கும் போது மற்றது குறையும். ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா மற்றது அதிகரிக்கும். அப்படித்தான் நேர்மாறு. நேர் விகித சமன் தொடர்புனா என்னது? இது அதிகரிக்கும் போது மற்றதும் அதிகரிக்கும். அந்த மாதிரி. ஓகே. அப்ப என்ன எழுதுவீங்க? மண்ணின் தோற்ற அடர்த்திக்கும் நுண்டுளை தன்மைக்கும் இடையிலான தொடர்பை தருகன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? தோற்றடர்த்தி குறைவான மண்ணில் நுண்டுளை தன்மை அதிகமாக காணப்படும் அப்படின்னு எழுதலாம். வேணா பிராக்கெட்ல போடுங்க, நேர்மாறு விகித சமன் தொடர்பு. இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு நேர்மாறு விகித சமன் தொடர்பு. தோற்றடர்த்தி அதிகரிக்கும் போது நுண்டுளைத்தன்மை குறைவாக காணப்படும். தோற்றடர்த்தி குறைவான மண்ணில நுண்டுளைத்தன்மை அதிகமாக காணப்படும். ஓகே. புரிஞ்சா? யாரும் புரியலாட்டி ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேளுங்க, உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கோங்க.
இது எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது மண்ணின் நுண்டலைத்தன்மையை விருத்தி செய்வதற்காக கையாளத்தக்க 2 செயல்கள். சொல்லுங்க பாப்போம் யாராவது. மண்ணின் நுண்டலைத்தன்மையை விருத்தி செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? கையாளத்தக்க 2 வழிகள் கொடுத்திருக்கு. என்ன செய்யணும்? மண்ணின் நுண்டலைத்தன்மையை விருத்தி செய்யணும்னா படிச்சது இல்லையா? வெரி குட். மண்ணை பண்படுத்தல், நிலத்தை பண்படுத்தல். வெரி குட். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்டாவே இதான் எதிர்பார்த்தேன். சேதன பதார்த்தங்களை சேர்த்து, சேதன பசலையை சேர்த்து. ஓகே, இதான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, புரியுதா? எஸ். சோ இந்த ரெண்டையும் எழுதினாவே நீங்க போதும். மண்ணில் நுண்ணிலைத்தன்மையை விருத்தி செய்வதற்காக கையாளத்தக்க 2 செயல்கள்னு கேட்டா, மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்த்தல், நிலத்தை பண்படுத்தல். அவ்வளவுதான். இது ரெண்டையும் எழுதினாவே போதுமானது. புரியுதா? 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 புரியலாட்டி கேட்டுக்கோங்கம்மா. ஓகே, ஓகே. சரி, அடுத்தது மண்ணின் நுண்டலைத்தன்மையை மேம்படுத்தும் போது பின்வரும் மண் இயல்புகள் எவ்வாறு வேறுபடும்னு கேட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. நுண்டலைத்தன்மையை நாங்க மேம்படுத்தும் போது மண்ணின் காற்றூட்டம் என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. காற்றூட்டம் என்ன நடக்கும்? காற்றூட்டம் என்ன நடக்கும்னு நான் கேக்குறேன். இப்ப நுண்டலைத்தன்மையை மேம்படுத்தும் போதுன்னு கேக்குறாங்க. மேம்படுத்தும் போதுன்னா நீங்க நினைக்க கூடாது அதிகரிக்கும் போதுன்னு நினைக்க கூடாது. நுண்ணிலைத்தன்மையை மேம்படுத்தல்னாமா அவங்க சொல்றாங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த மண்ணுல நுண்ணுலைத்தன்மையிட என்ன சொல்றது, நுண்ணுலைத்தன்மையிட எப்படி சொல்றது உங்களுக்கு, உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த மண்ணை வளப்படுத்தல்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஓகே, மேம்படுத்தல்னு வந்தாவே நீங்க அதிகரித்தல்னு மட்டும் யோசிக்க கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. மேம்படுத்தல்னா அதாவது இழிவு நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறைவானதுல இருந்து கூடிய நிலைக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லலாம். இழிவு நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரது அப்படி கூட சொல்லலாம். ஓகே, சோ ஒரே விஷயம் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே, சரி. மண்ணின் நுண்ணிலைத்தன்மையை மேம்படுத்தும் போது மண்ணின் இயல்புகள் எவ்வாறு வேறுபடும்? முதலாவது, மண்ணின் காற்றோட்டம் என்ன நடக்கும்? மேம்படுமா, குறையுமா, என்னது? ஓகே, அதாவது ஒரு மண்ணுல பாத்தீங்களா இருந்தா நுண்ணிலைத்தன்மையை நாங்க அதிகரித்து கொண்டே போகும்போது, ஓகே, நுண்ணிலைத்தன்மையை ரொம்ப அதிகரித்து கொண்டே நாங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா மண்ட காற்றோட்டம் மேம்படும், அதாவது விருத்தி அடையும். குறைவடையும்ன்றது பிள்ளை. நீங்க எப்படி தெரியுமா குறைவடையும் யோசிக்கிறீங்க? சொல்ல வேணாம் எப்படி குறைவடையும் யோசிக்கிறீங்கன்னு. அதாவது மண்ணிட காற்றோட்டத்தை அதிகரிக்கும் போது அது நீங்க களித்தன்மையான மண் அப்படின்னு நினைச்சு கொள்றீங்க. மண் நுண்ணிலைத்தன்மை அதிகமான மண் களிமண். சோ களிமண்ல காற்றோட்டம் குறைவு, அதனால குறைவடையும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. மண்ணின் காற்றோட்டம்னாமா நீங்க யோசிக்கணும், நிறைய துளைகள், கொஞ்சம் சின்ன சின்ன துளைகளா நிறைய வரும்போது காற்றோட்டம் என்ன நடக்கும்? கூடும். காற்றோட்டம் கூடும். விளங்குதா உங்களுக்கு? அர்த்தம் அது அன்னைக்கே சொன்னேன். நுண்ணுலைத்தன்மையை காற்றோட்டத்தை வச்சு சம்மந்தப்படுத்தி சொல்லாதீங்க. சரிதானே? திருப்பியும் சொல்றேன். நுண்ணுலைத்தன்மையோட காற்றோட்டத்தை நீங்க என்னைக்கும் உள்ளுக்கு அந்த களிமண்ணெல்லாம் சொருக போவாதீங்க. ஓகேயா? திருப்பியும் சொல்றேன். மண்ணண்ட காற்றோட்டம் என்பது நுண்ணுலைத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமா இருக்கும் போது கட்டாயம் அது மேம்படும். ஓகேயா? நீங்க அப்படி அந்த களிமண் அப்படி நினைச்சு சொன்னீங்கன்னா குறைவடையும்ன்றதுதான் பதிலா வரும். களிமண் அப்படின்னு நினைச்சு சொன்னீங்கன்னா குறைவடையும் தான் பதிலா வரும். அதை மாத்திக்கொள்ளுங்க. அடுத்தது மண்ணிட வடிகால் அமைப்பு என்ன நடக்கும்? வடிகால் அமைப்பு என்ன நடக்கும்? வடிகால் அமைப்பு என்ன நடக்கும்? அதுவும் மேம்படும். விளங்குதா? மேம்படும் வடிகால் அமைப்பு. ஓகே, நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க அந்த களிமண் அப்படி வச்சு யோசிக்காதீங்க.
ஒருவேளை இங்க களிமண்ணின் அப்படி கேட்டா மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். காற்றூட்டம் குறைவடையும், வடிகால் அமைப்பு குறைவடையும்னு எழுதணும். ஓகே, திருப்பியும் சொல்றேன். நுண்ணிலைத்தன்மை மேம்படுத்தும் போது வடிகால் அமைப்பு மேம்படும். வடிகால் அமைப்புனா என்னது? நீரை வடிக்கக்கூடிய தன்மையும் மேம்படும். சின்ன சின்ன துளைகளினூடாக நீர் அப்படியே வடிந்து செல்லும், பொசியும், பொசிதல் கூடுதலாக இருக்கும். ஓகே, களிமண்ல அசர் ஊடுவடியும் தன்மை அதிகம்னு கேட்டா இல்ல. களிமண்ல ஊடுவடியும் தன்மை எதுல அதிகம்னு கேட்டீங்கன்னா மணல் மண்ல தான். களிமண்ல நீரை பற்றி வைக்கும் தன்மை தான் கூடும். ஓகே, நீரை அகத்துறிஞ்சும் அளவு கூட, அப்படி சொல்லலாம். ஓகே, சி மண்ணின் நீர் அகத்துறிஞ்சும் கொள்ளளவு என்ன நடக்கும் அது சொல்லலாம். நீங்க நுண்ணிலைத்தன்மை மேம்படுத்தும் போது அகத்துறிஞ்சும் கொள்ளளவு என்ன நடக்கும்? ஓகே, அதை சொல்லலாம் நீங்க. ஓகே, ஓவரா ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா குறைவடையும், ஒரு சந்தர்ப்பத்துல குறைவடையும். ஓகே, சோ இது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி வராது உங்களுக்கு. சோ போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ஓகே, திருப்பியும் சொல்றேன், போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. சோ நுண்ணிலைத்தன்மைன்னு வரும்போது கிளியரா யோசிங்க. நுண்ணிலைத்தன்மைனா என்னன்னு யோசிங்க. அது அதிகரிக்கிறதா இருந்தா தோற்றடுத்து எப்படி இருக்குதுன்னு யோசிங்க. அதை வச்சுட்டே மத்த எல்லாத்தையும் நீங்க எழுதலாம். அதை வச்சுட்டே மத்தது எல்லாத்தையும் நீங்க எழுதலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மணலை குறிப்பிட்டு உதாரணமா இப்ப நான் கேட்கிறேன், மணல் மண்ல காற்றூட்டம் என்ன மாதிரி இருக்கும்னு கேட்கிறேன். எப்படி இருக்கும்? மணல் மண்ல காற்றூட்டம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப மணல் மண்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நுண்ணங்கிகளோட இது எப்படி இருக்கும்? செயற்பாடு எப்படி இருக்கும் நான் கேட்கிறேன். காற்றூட்டம் அதிகமா இருக்கு, நுண்ணங்கியோட செயற்பாடு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அவ்வளவுதான், அதிகமா இருக்கும். ஓகேயா? ஏன் காற்று கூட காணப்படும், காற்று வாழ் நுண்ணங்கிகள் அதுல தொழிற்படும், அந்த செயற்பாடு அதிகரிக்கும். சோ அப்படி கேட்டா எழுதலாம். இப்ப களிமண்ட வடிகால் அமைப்பு என்ன மாதிரி, எப்படி சொல்லுவீங்க? வடிகால் அமைப்பு எடுத்துக்கிட்டா எப்படி சொல்லுவீங்க? குறைவா, கூடையா, நடுத்தரமா? குறைவு. வடிகால் அமைப்பு குறைவு, நலிவுன்னு சொல்லலாம், நலிவுன்னு சொல்லலாம். ஓகேயா? நீரை அகத்துறிஞ்சும் இது ஆற்றல் எதுக்கு கூட? களிமண்ணுக்கு கூடயா, மணல் மண்ணுக்கு கூடயா? களிமண்ணுக்கு கூட. மணலை விட களிமண்ணுக்கு கூட நீரை அகத்துறிஞ்சும் ஆற்றல். அதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன், நீரை அகத்துறிஞ்சும் ஆற்றலுக்கு என்ன காரணம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. உங்களை நீங்களே என்ன சொல்றீங்கன்னா ஓவரா பெருசா ஆழமா யோசிக்க போயிட்டு மேலால உள்ளதை குழப்பிக் கொள்வீங்க நீங்க. அதுதான் நிறைய அந்த படிக்கிற பிள்ளைங்களோட பெரிய பிரச்சனையும் அதுதான். சோ அந்த பிரச்சனையை நீங்க விடாதீங்க. ஓகே, சரி. அப்ப நுண்ணிலைத்தன்மையை பத்தி பேசும்போது கட்டாயம் நுண்ணிலைத்தன்மையை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நுண்ணிலைத்தன்மை என்றால் என்ன, அதன் சமன்பாடு என்ன, வெவ்வேறு சமன்பாடுகள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. அடுத்தது இதுக்கு பதில் சொல்லுங்க. இளைய வளர்ப்பின் போது கிருமி அழிப்புக்காக பயன்படுத்தப்படும் 2 முறைகளை குறிப்பிடுங்க. என்னென்ன முறைகள் பயன்படுத்துறோம் இளைய வளர்ப்பின் போது கிருமி அழிப்பதற்கு? என்னென்ன முறை படிச்சு கொடுத்தது இல்லையானா? ரசாயன கிருமி அழித்தல், பௌதீக கிருமி அழித்தல்னு எழுதணும். ஓகே, ஓகே. சோ இதுல நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சிலவங்க எழுதுவீங்க ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறை, மென்சவ் ஊடு வடித்தல் முறை அப்படிலாம் எழுதுவீங்கன்னு தெரியும். கேட்டது என்ன கேட்டீங்கன்னா இளைய வளர்ப்பின் போது கிருமி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் 2 முறைகள் கேட்டிருக்காங்க. பிரதானமான 2 முறையை நீங்க குறிப்பிடலாம். என்னது? பௌதீக முறை, ரசாயன முறைன்னு குறிப்பிடுங்க. இல்ல நீங்க மத்த மாதிரியும் குறிப்பிடலாம். உலர் வெப்ப முறை, ஈர வெப்ப முறை, மென்சவ் ஊடு வடித்தல் முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். ப்ராப்ளம் இல்ல. ஆனா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? பௌதீக முறையோட வகை தான் அதெல்லாம். ஈர வெப்ப முறை இல்லாட்டி ஈரவாயு கிருமி அழித்தல், உலர்வாயு கிருமி அழித்தல், மென்சவ் ஊடு வடித்தல், அதெல்லாம் பௌதீக கிருமி அழித்தல்ட வகைகள். இப்ப நீங்க சிம்பிளாவே போடலாம். என்னது? இளைய வளர்ப்பின் போது கிருமி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் 2 முறைகள்னு கேட்டா என்ன முறை?
ரசாயன கிருமியளித்தல், பௌதீக கிருமியளித்தல்னு சொல்லலாம். அடுத்தது நடுகை ஊடகங்களை கிருமியளிப்பு செய்வதற்கு பொருத்தமான கிருமியளிப்பு முறையாது கேக்குறாங்க. நடுகை ஊடகங்கள் அதான் கிருமி அளிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தப்படுற கிருமி அளிப்பு முறையாது என்ன எழுதுவீங்க? பௌதீக கிருமி அளித்தல் முறைன்னு எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க? பௌதீக கிருமி அளித்தல் முறை. அந்த பௌதீக கிருமி அளித்தல் முறையில பிராக்கெட்ல போடணும் என்ன கிருமி அளித்தல் முறை. நடுகை ஊடகங்கள், போசணி ஊடகங்களை கிருமி அளிக்கிற முறை என்னது? உலர்வாயு கிருமி அளித்தலா, ஈரவாயு கிருமி அளித்தலா, மென்சோ மூடு அடித்தல் முறையா? சொல்லி கொடுத்தது இல்லையா அதுனா? நடுகை ஊடகங்களை கிருமி அளிக்கும் முறை. நடுகை ஊடகங்களை கிருமி அளிக்கும் முறை என்னது? ஈர வெப்ப கிருமி அளித்தல் முறை அல்லது எப்படி சொல்லலாம்? ஈர வாயு கிருமி அளித்தல் முறைன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மறந்துட்டீங்களா? மறந்திருக்க சான்சஸ் இல்லை, ஏன்னா இது விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னா. புரியுதா? இல்லாட்டி விளங்கப்படுத்தணுமா இத? யாரா ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சரி இருங்க, எத்தனையோ முறை விளங்கப்படுத்திட்டேன். சோ எதுக்கும் பார்ப்போம் இருங்க. எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேயா? மறக்காதீங்க ஒரு விஷயம், அதுதான் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ கிருமி அளித்தல் முறை. ஓகேயா? ஸோ கிருமி அளித்தல் முறையை நோட் பண்ணிக்கோங்க. நுண்ணின பெருக்கத்துல அல்லது இளைய வளர்ப்பிட கிருமி அளித்தல் முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முறை இருக்கு. ரசாயன முறை, பௌதீக முறை. ஓகே ஓகே. ரசாயன முறை, பௌதீக முறை. அல்ல ரசாயன முறை எடுத்துக்கிட்டோம் வைங்களேன். ரசாயன முறை என்பது ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி கிருமி அளிக்கிறது தானே? சோ ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி நாங்க என்னத்தை கிருமி அளிப்போம்? இளைய வளர்ப்பை மேற்கொள்பவரின் கைகள் மற்றும் தொற்று நீக்கும் அலுமாரி. தொற்று நீக்கும் அலுமாரின்றது என்னது? லெமினர் யாஃப்ளோ கேபினெட். ஓகேயா? அதுதான் தொற்று நீக்கும் அலுமாரி. அடர்வழி பாய்ச்சல் கூடம் அப்படின்னு நிறைய, அருவி கோட்டு பாய்ச்சல் கூடம் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் சொல்லுவோம் தானே இந்த லெமினர் யாஃப்ளோ கேபினெட்டை. ஓகேயா? சரி. சோ ரசாயன முறையின் மூலமாக இளைய வளர்ப்பை மேற்கொள்பவரின் கைகள் மற்றும் தொற்று நீக்கும் அலுமாரி கிருமி அளிக்கப்படும். அதுக்கு பயன்படுத்தப்படுற ரசாயன பதார்த்தங்கள் கேட்டா ஒண்ணு அது வெளியேற்றும் தூள். என்ன வகையான வெளியேற்றும் தூள் கேட்டா சோடியம் ஹைப்போகுளோரைட், கால்சியம் ஹைப்போகுளோரைட். சோடியம் ஹைப்போகுளோரைட், கால்சியம் ஹைப்போகுளோரைட். அடுத்த தொற்று நீக்கிகள்னு கேட்டா ஆல்கஹால் அல்லது எத்தனால் அல்லது H2O2. H2O2 ஸ்பிரிட் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவோம் அது. சோ ரசாயன முறையை பயன்படுத்தி நாங்கள் கிருமி அளிக்கும் போது பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள்னு கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதை எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பௌதீக கிருமி அளித்தல். இந்த பௌதீக கிருமி அளித்தல் எதுக்கு பயன்படுத்தப்படும்னா போசனை ஊடகம், நடுகை ஊடகம், உபகரணங்கள், கண்ணாடி பாத்திரங்களை கிருமி அளிப்பதற்கு பௌதீக கிருமி அளித்தல் முறை பயன்படுத்தப்படும். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஈரநிலை வாயு கிருமி அளித்தல் அல்லது ஈர வெப்ப வாயு கிருமி அளித்தல்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஈரநிலை வாயு கிருமி அளித்தல் அல்லது ஈர வெப்ப வாயு கிருமி அளித்தல்னு சொல்லுவாங்க. ஈர வெப்ப கிருமி அளித்தல்னு சொல்லுவாங்க. வெட் ஹீட்னு சொல்லுவாங்க. ஓகே சரி. இந்த ஈரநிலை வாயு கிருமி அளித்தலுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணம் பாத்தீங்கன்னா அமுக்க வடுகலை. என்ன? அமுக்க வடுகலை, ஆட்டோகிளேவ்னு சொல்லுவாங்க. உங்களோட லேப்ல இருக்கும், பெரும்பாலான ஆட்கள்கிட்ட டெக்னாலஜி ஃபேக்கல்டி லேப்ல இருக்கும் ஆட்டோகிளேவ்.
ஓகேயா? இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா போசனை ஊடகத்தை கிருமி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. எதை கிருமி அளிக்க? போசனை ஊடகம், நடுகை ஊடகத்தை கிருமி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. சோ இப்ப கேட்பாங்க அமுக்க வடுகள் என்ற நிபந்தனை கேட்பாங்க. என்ன எழுதுவீங்க? நிபந்தனை என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? அமுக்க வடுகள் என்ற நிபந்தனை எப்படி இருக்கணும்? 121 பாகை செல்சியஸ் எத்தனை நிமிஷம்? 15 to 30 நிமிஷம். எத்தனை PSI? 15 PSI. 15 PSI என்றது பெஸ்கால் தான்மா. பெஸ்கால்னா அதாவது அமுக்கம் எவ்வளவா இருக்கணும்னா 15 PSIன்னு எழுதுங்க. இல்ல 15 PSI எழுத இயலாது என்னால அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.06 கிலோகிராம் மீட்டர் -2ன்னு எழுதுங்க. ஓகேயா? சோ அமுக்க வடுகள் என்ற நிபந்தனை கேட்டா இதை தான் நீங்க எழுதணும். 121 பாகை செல்சியஸ்ல 15 to 30 நிமிஷம் 15 PSI. இந்த 3 நிபந்தனையும் கட்டாயம் இருக்கணும். அடுத்த கிருமி அளித்தல் முறை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அடுத்து என்னது? உலர் நிறைவாயு கிருமி அளித்தல். இதுக்கு நாங்க பயன்படுத்துறது எதுக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா மின் அடுப்பு. அதாவது ஓவன், சாதாரண ஓவன் இருக்கு, சாதாரண ஓவன் இருக்கு, அதை தான் பயன்படுத்துவோம். சாதாரணமா நீங்க கேக்கெல்லாம் பயன்படுத்துற ஓவன் அதை பயன்படுத்துவோம். இந்த உலர்நிலை வாயு கிருமி அளித்தல் எதுக்கு பயன்படுத்தப்படும்னா சாவணம், கத்தி, அந்த கண்ணாடி பாத்திரங்கள் என்பவற்றை கிருமி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும். இதுல நிபந்தனை கேட்டா 150 to 200 பாகை செல்சியஸ்ல இருந்து 30 to 60 நிமிடங்கள் வரை வைத்திருப்பாங்க. 150 to 200 பாகை செல்சியஸ்ல இருந்து 30 to 60 நிமிடங்கள் வச்சிருப்பாங்க. ஓகேயா? இதுதான் உலர்நிலை வாயு கிருமி அளித்தல். அடுத்தது வடிகட்டி, மென்சவ் வடிகட்டியினோட கிருமி அளித்தல். இது என்ன கேட்டீங்களா இருந்தா வெப்பத்துக்கு உணர்திறன் கொண்ட ரசாயன பதார்த்தங்கள், ஓமோன்கள், விட்டமின்கள், ஓகேயா, இவற்றை கிருமி அளிப்பதற்கு தான் இந்த மென்சவ்வு வடிகட்டியினூடாக கிருமி அளித்தல் இந்த விஷயத்த பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த 3 கிருமி அளித்தல் முறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எக்ஸாமுக்கு சில நேரம் ஒரு MCQல சரி கேட்டு வரலாம். ஓகேயா? சரி. ஸோ இவ்வளவுதான் விஷயம். சோ இதுல சிலது மாறி வருமா? சிலது இப்போ சிலவங்க சொல்லி கொடுப்பாங்க 30 to 50 நிமிஷம் சொல்லுவாங்க. 30 to 50 நிமிஷம் சொன்னா 30க்கும் 60க்கும் இடையில தானே 50 வருது. அதை யோசிங்க. இதுல இருந்து 160ல இருந்து ஆரம்பிப்பாங்க சிலவங்க. சரிதானே? 150க்கு 200க்கு இடையில தான் 160 புரியுதா? வாய்ஸ் கேக்குதாண்ட? புரியுதா? ஓகே. சோ இதை கேட்டா எழுத தெரிஞ்சுக்கோங்கம்மா. நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன்மா. இது எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேம்மா, திருப்பி சொல்லி கொடுத்துட்டேன். இனியும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளல இயலாட்டி கஷ்டம். ஓகே, எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துட்டேன், எத்தனையோ கேள்வியில பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க, கஷ்டம் தானே? இதெல்லாம் ஈஸியான விஷயம் தானே, எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துடுச்சு. ஓகே, இதெல்லாம் தெரியாம இருக்காதீங்க. ஓகே சரி. ஓகே, சோ அப்ப முதலாவது கேள்விக்கு விட தெரிஞ்சான பௌதீக கிருமி அளித்தல், ரசாயன கிருமி அளித்தல். நடுகை ஊடகங்களை கிருமி அளிப்பு செய்வதற்கு பொருத்தமான கிருமி அளிப்பு முறைன்னு கேட்டா பௌதீக கிருமி அளித்தல் எழுதிட்டு பிராக்கெட்ல போடுங்க. என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க. நடுகை ஊடகங்களை கிருமி அளிப்பு செய்வதற்கு பொருத்தமான கிருமி அளிப்பு முறை சொல்லுங்க. ஈர வாயு கிருமி அளித்தல் முறை. அவ்வளவுதான். ஈர வெப்ப முறைன்னு சொல்லலாம், அல்லது ஈர வாயு கிருமி அளித்தல் முறைன்னு சொல்லலாம். அடுத்தது மூணாவது, இளைய வளர்ப்பின் போது முதன்மை இலையத்தை இட்டு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஊடகத்துக்கு சார்பாக உபநடுகைக்காக பயன்படுத்தப்படும் ஊடகத்தில் அடங்கியிருக்க வேண்டிய ஓமோன். நல்லா வாசிங்க. இளைய வளர்ப்பின் போது முதன்மை இலையத்தை இட்டு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஊடகத்துக்கு சார்பாக உபநடுகைக்காக, அதாவது உப வளர்ப்பு,
உப வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படும் ஊடகத்துல அடங்கியிருக்க வேண்டிய ஹோமோன். உங்களுக்கு தெரியும் உபநடுகை உப வளர்ப்புனா என்னது? எதுக்காக செய்யறோம் உப வளர்ப்பு? சப்கல்ச்சர். சீரான அரும்பு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு தான் உபநடுகை செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? சீரான அரும்பு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு செய்யறோம். அப்ப யோசிங்க, அதுல அடங்கியிருக்க வேண்டிய ஹோமோன் என்னது? அப்ப உப வளர்ப்பு செய்யும் போது அதுல அடங்கியிருக்க வேண்டிய ஹோமோன் என்ன? ஹோமோன் வளர்ச்சி சீராக்கி என்னது? சைட்டோகைனின் அடங்கியிருக்கணும். என்னது? சைட்டோகைனின் அடங்கியிருக்கணும். ஓகேயா? அதுவே வேர் விடுதல் என்ற செயல்முறையில இப்போ முதன்மை இலையத்தை இட்டு வைப்பதற்கு நீங்க ஊடகத்தை எடுக்கும் போது அதுல வேர்விட செய்தல் என்ற செயல்முறையில என்ன அடங்கியிருக்கணும்? வேர்விட செய்தல்ல என்ன அடங்கியிருக்கணும்? ஆக்சின் அடங்கியிருக்கணும் தானே? ஆக்சின் அடங்கியிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சின் அடங்கியிருக்கணும். ஓகே, சரி. ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க, சைட்ரோகைனின்னு வரும் இதுக்கு விட. ஓகே, சைட்டோகைனின்னு அடங்கியிருக்கணும். ஓகே, சரி. இதுக்கு பௌதீக ரசாயனம். ஓகே, விட பௌதீக மற்றும் ரசாயனம். இதுக்கு நீங்க பௌதீக கிருமியழுத்தல்னு போட்டுட்டு பிராக்கெட்ல எழுதணும் ஈரநிலைன்னு எழுதணும். ஈர வெப்ப முறைன்னு எழுதணும். ஈர வெப்ப வாயு கிருமி எழுத்தல்னு எழுதணும். ஓகே, ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, இந்த கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே, இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இளைய வளர்ப்பின் போது முதன்மை இலையத்தை இட்டு வைப்பதற்கு ஒரு ஊடகம் வச்சிருப்பீங்க, MS ஊடகம். அந்த ஊடகம் தான். அந்த ஊடகத்துல பாத்தீங்கன்னா உபநடுகை செய்யும் போது, அதாவது ஓமோன் அதாவது உப வளர்ப்பு சப்கல்ச்சர் செய்வீங்க. உபநடுகை செய்யும் போது அந்த டைம்ல இருக்க வேண்டிய ஹோமோன் என்னன்னு கேட்கிறாங்க. உபநடுகை செய்யும் போது அந்த டைம்ல இருக்க வேண்டிய ஹோமோன் என்னன்னு கேட்டா சைட்டோகைனின். என்ன அடங்கியிருக்கணும்? சைட்டோகைனின். அதுவே இந்த உபநடுகைக்கு பதிலாக இந்த இடத்துல வேர்விட செய்தல் என்ற செயல்முறை வந்துருந்துச்சுன்னா இங்க என்ன ஹோமோன் வந்திருக்கும்? ஆக்சின் எனப்படுகின்ற ஹோமோன் வந்திருக்கணும். ஹோமோனான், அதாவது வளர்ச்சி சீராக்கி வந்திருக்கணும். ஓகேயா? சரி, அடுத்தது வைரஸ் நோய்களற்ற நாற்றுக்கள் பெறுவதற்காக இளைய வளர்ப்பின் போது பயன்படுத்துவதற்கு பொருத்தமான தாவர பகுதி என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? பிரி இலையங்கள். வெரி குட். சோ என்ன பிரி இலையம் பயன்படுத்தும் இதுல கூடுதலாக? வைரஸ் நோய்களற்ற நாற்றுக்கள் பெறுவதற்கு பாத்தீங்கன்னா என்ன பிரி இலையம் கூடுதலா நாங்க பயன்படுத்தணும்? பிரி இலையம். ஓகே, பிரி இலையத்துல என்ன பிரி இலையம்? உச்சி பிரி இலையம். ஓகேயா? என்ன பிரி இலையம்? உச்சி பிரி இலையம் பயன்படுத்தும். ஓகேயா? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? முனையரும்பு சொல்லலாம் தானே? ரெண்டும் ஒண்ணு தான். முனையரும்பு என்பது உச்சி பிரி எழுத்துக்குள்ளதான் வரும். முனையரும்புன்னு கூட சொல்லலாம். சோ நோட் பண்ணிக்கோங்க, முனையரும்பு அல்லது உச்சி பிரி இலையம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பிரி இலையம்னு எழுதினா கூட ஓகே, பிரி இலையம்னு எழுதினா கூட ஓகே. ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க, பிரி இலையம் அல்லது முனை அரும்பு அப்படின்னு எழுதுங்க. ஓகே, அதுதான் வைரஸ் நோய்களற்ற நாற்றுக்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுற தாவர பகுதி, பிரி இலையம். ஓகே, சரி. இப்ப இவங்க கேட்கிறாங்க, மேலே பகுதி 4ல் குறிப்பிட்ட தாவர பகுதியை பயன்படுத்துவதால் வைரஸ் நோய்களற்ற தாவரங்கள் கிடைக்கும் விதத்தை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்கு. எதனால அவங்க கேட்கிறாங்க? இந்த பிரி இலையத்தை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது வைரஸ் நோய்கள் அற்ற தாவரங்களை பெறுவதற்கு இந்த பிரி இலையத்தை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு வரியில குறிப்பிட சொல்லியிருக்கு. ஒரே வரியில குறிப்பிட சொல்லியிருக்கு. சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இந்த பிரி இலையத்தை ஏன் பயன்படுத்துறாங்க? வைரஸ் நோய்கள் அற்ற தாவரத்தை பெறுவதற்கு. வெரி குட். அதாவது
வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க மிக வேகமாக இந்த பிரியிழையங்கள் பிரிகையடையும். அதனாலதான் வைரஸ் நோய்கள் அற்ற தாவரங்களை நாங்க பெறக்கூடியதா இருக்கு. புரியுதா? அதாவது வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க மிக வேகமாக எது பிரிகையடையும்? இந்த பிரியிழையம் பிரிகையடையும். சோ அதனாலதான் இந்த பிரியிழையத்தை நாங்க என்ன சொல்றோம்? இந்த பிரியிழையத்தை பயன்படுத்தி நாங்க இலைய வளர்ப்பு செய்யும் போது வைரஸ் நோய்கள் அற்ற தாவரங்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றோம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அவங்க கேட்கிற கேள்வி என்ன? மேலே பகுதி 4 குறிப்பிட்ட தாவர பகுதியை இந்த தாவர பகுதியை பயன்படுத்துறனால வைரஸ் நோய்கள் அற்ற தாவரங்கள் கிடைக்கும் விதத்தை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கு. இப்ப இந்த வைரஸ் நோய்கள் அற்ற தாவரங்கள் நீங்க பெறணுமா இருந்தா இந்த பிரியிழையத்தை ஏன் பயன்படுத்துறீங்க? வேற ஏதாவது பகுதியை தண்டையோ வேறையோ எதையும் பயன்படுத்தலாமே, ஏன் பிரியிழையத்தை மட்டும் பயன்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க. எதனால? எதனால? அதாவது வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க எழுதுங்க வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க பிரியிழையமானது மிக வேகமாக பிரிகையடைவதால் அப்படின்னு எழுதினா போதும். இப்படி வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க மிக வேகமாக பிரியிழையம் பிரிகையடைவதனால் வைரஸ் நோய்களற்ற தாவரங்களை பெறுவதற்கு நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்? பிரியிழையத்தை பயன்படுத்துறோம். புரியுதா? எதுவும் டவுட் இருக்கா அதுல? டவுட் இருக்கா எதுவும்? ஓகே, திருப்பியும் சொல்றேன், எதுவும் டவுட் இருந்தாமா மைக் ஆன் பண்ணி கேளுங்க, வெக்கப்படாதீங்க. ஓகேயா? உங்களோட குரல் கேட்டு யாரும் இங்க மயங்க போறதும் இல்ல, கேலி அடிக்க போறதும் இல்ல. ஓகேயா? இங்க யாரு பாய்ஸும் இல்ல ஃபர்ஸ்ட். ஓகேயா? நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது உங்களோட பேர் வேற யாருக்கும் தெரிய போறதும் அவசியம் இல்லை. உங்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சிலவங்க நினைப்பாங்க நோண்டியே எது நினைப்பாங்களே. நான் கேட்கிற கேள்விக்கு தானே, நீங்க முந்திரி கொட்டையா யாரும் போயிட்டு ஆன்சர் சொல்லலையே, நான் கேட்கறதுக்கு தானே ஆன்சர் சொல்றீங்க. சரியா? சோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பழகுங்க. சொல்லாம அப்படியே உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மாதிரிலாம் மறந்துடும். மறந்துடும். ஓகேயா? சரி. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஓகே, சரி. ஆக்சிஜன் செறிவு அதிகம்னாலையும் வரும் தானே சார்? ஆக்சிஜன் செறிவு அதிகம்ன்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வராது. இந்த வைரஸ் நோய்கள் அற்ற தாவரம்ன்ற விஷயத்துக்கு முக்கியமான பாயிண்டா வராது. நான் சொல்ற பாயிண்ட் தான் வரும். ஏன் வைரஸ் நோய்கள் அற்ற தாவரத்துக்கு பிரிகிழையத்தை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா நீ என்ன எழுதணும்? வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க மிக வேகமாக எது பிரிகையடையும்? பிரியிலையும் பிரிகையடையும். அப்ப பிரியிலையும் பிரிகையடையுதுன்னா, வைரஸ் பிரிகையடைவதிலும் பார்க்க பிரியிலையும் பிரிகையடையுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வைரஸ் நோய் வராது. ஏன்? வைரஸ் என்பது ஃபர்ஸ்ட் இப்போ கொரோனா கூடமா வந்து பிரிகி அடையும், எங்களோட உடம்புக்குள்ள வந்து பிரிகி அடையும், பரவும். அப்படியே 1 100ஆ மாறும், 1000ஆ மாறும். அப்படி பிரிகடையாம விடுறதுக்குள்ள எங்களோட உடற்கலங்கள் பிரிகி அடைஞ்சிருச்சுன்னா வைரஸ் தாக்கம் அடையாது எங்களோட உடம்புல. அந்த மாதிரி தான். ஓகேயா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே, சரி. இதுல டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். புரிஞ்சா? எதுவும் டவுட் இருக்கா? சரி, இப்ப கேட்கிறேன், இளைய வளர்ப்பின் கோட்பாடு யாதுன்னு கேட்கிறேன். ஒரே வரையில சொல்லுங்க. நீங்க சிலவங்க படிக்கிறது போதாது போல இருக்கு, எனக்கு விளங்குது. விளங்குதா? 2021 பிள்ளைங்க தான் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்குங்க இதுல. விளங்குதா? இதெல்லாம் படிச்ச விஷயம். இதெல்லாம் கேள்வி வந்தோன்னே இதா இருக்காதீங்க. இளைய வளர்ப்பின் கோட்பாடு என்னது? படிச்சு கொடுக்கலையா? மறந்துட்டீங்களா? இளைய வளர்ப்பின் கோட்பாடு யாது? இளைய வளர்ப்பின் கோட்பாடு யாது?
செல்லுலர் டொட்டிபட்டன்சி, அதாவது ஓகே கலப்பிறப்பாக்க ஆற்றல். நோட் பண்ணிக்கோ, கலப்பிறப்பாக்க ஆற்றல். கலப்பிறப்பாக்க ஆற்றல் இதுதான் பாத்தீங்களா அறிஞ்ச என்னது? கலப்பிறப்பாக்க ஆற்றல் தான் என்னது? இளைய வளர்ப்பின் கோட்பாடு. ஓகே, செல்லுலர் டொட்டிபட்டன்சின்னு சொல்லுவோம். டொட்டிபட்டன்சி. ஓகே, கலப்பிறப்பாக்க கொள்கை அப்படி வராதா சார்? கலப்பிறப்பாக்க கொள்கைன்னு எழுதலாம். அதாவது கலப்பிறப்பாக்க ஆற்றல் என்பது பெஸ்டான ஒரு வேர்ட். செல்லுலர் டொட்டிபட்டன்சின்னு சொல்லுவோம். கலப்பிறப்பாக கொள்கைன்னு கூட நீங்க போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, கலப்பிறப்பாக ஆற்றல்னு தான் நாங்க சொல்றோம். செல்லுலர் டொட்டிபட்டன்சின்னு சொல்லுவோம். ஓகே, வேற? குட், வெரி குட். வேற? சரி, இவருடைய இளைய வளர்ப்பின் தந்தை யாரு? அதாவது தெரியுமா? அவரோட பேர் தெரியுமா? இளைய வளர்ப்பின் தந்தை, the father of tissue culture யாரு? கொட்டிலேப் ஏபர்லாந்து. ஓகே, இதை கேட்க மாட்டாங்க. கொட்டிலேப் ஏபர்லாந்து யாரு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விஷயம்லாம். யாரு? ஜெர்மனி நாட்டு தாவரவியலாளர். ஓகே, ஜெர்மனிய நாட்டு தாவரவியலாளர் ஒருத்தர் தான் இவர், கொட்டிலேப் ஏபர்லாந்து. இவர் தான் ஒரு களங்கள்ல இருந்து ஓகே இன்னொரு களங்கள் பிரிகை அடைந்து ஒரு தாவரம் உருவாக்கலாம்னு கண்டுபிடிச்சவர். ஓகே, இவர் தான் இளைய வளர்ப்பின் தந்தை என போற்றப்படுவார், கொட்டிலேப் ஏபர்லாந்து. நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. இளைய வளர்ப்பு கோட்பாடுன்னா கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான். இங்க பாருங்க, செல்லுலர் டொட்டிபட்டன்சி, கலப்பிறப்பாக ஆற்றல், அவ்வளவுதான். ஓகேயா? இங்க பாருங்க, தோற்ற அடிப்புனா என்னன்னு கொடுத்துருக்கேன், எல்லா விஷயமும் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த ஜி ஏபர்லாந்துன்னு கொடுத்துருக்கோம். இவர் தான் தாவரவியலாளர், அதாவது இளைய வளர்ப்போட தந்தை என போற்றப்படுவர் இவர், ஜி ஏபர்லாந்து. கொட்டிலேப் ஏபர்லாந்துன்னு சொல்லணும். ஓகேயா? இவர் தான் முறையா ஒரு களத்தை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு களத்தை வச்சுக்கிட்டு அந்த களத்தை ஒரு வளர்ப்புடகத்துல வச்சு இதாக்குனாரு. இவரை தான் நாங்க சொல்லுவோம். இதுக்கு நிறைய நடந்திருக்கு. ஓகேயா? இதுக்கு நிறைய பேர் இப்ப இந்த ஹென்றி லூயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கெலஸ் உருவாக்கம் என்பவற்றை கொண்டு வந்தாரு. இதுதான் இளைய வளர்ப்பிட ஆரம்ப கட்டம். ஆனாலும் இவர் தான் கொட்டிலேப் ஏபர்லாந்து தான் பாத்தீங்கன்னா எப்படி செய்யணும், அதாவது எப்படி செய்யணும்ன்றத சொன்னாரு. இளைய வளர்ப்புன்றத எப்படி செய்யணும்ன்றத எடுத்துக்காட்டினவர் இவர். ஓகேயா? சரி, ஓகே. சோ இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. கரைந்த நிலை ஆக்சிஜன், யாராவது இப்ப மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கரைந்த நிலை ஆக்சிஜன், டிஓ என்றால் என்ன? சிம்பிளா விளங்கப்படுத்தலாம். என்னது? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்றதை எப்படி சொல்லுவீங்க? கேள்வியிலே பதில் இருக்குமா? அது அதே மாதிரி கரைந்த நிலை ஆக்சிஜன் அப்படின்னு என்னது? நீரில் கரைந்த நிலையில் காணப்படும் ஆக்சிஜனின் அளவு. ஓகே, அவ்வளவுதான். நீரில் கரைந்த நிலையில் காணப்படுகின்ற ஆக்சிஜனின் அளவு தான் டிஓ பெருமானம். பிஓடினா என்னது? படிச்சு கொடுத்தது இல்லையா? இதெல்லாம் இது கொஸ்டின் கிளாஸ், மாடல் கொஸ்டின் கிளாஸ். இது தியரி கிளாஸா ஆக்கிறாதீங்க. ஓகே, தியரி ஏற்கனவே நான் படிச்சு கொடுத்துட்டேன் தானே. ஸோ உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வினா என்னது? பிஓடி. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னது? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னது? உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வினா என்னது? (2023) கூட அதுக்கு சொல்லும் போல இருக்கு. ஏன் சொல்லாம இருக்கீங்க? ஒரு கன அலகு நீர்ல காணப்படுற சேதன பொருள் பிரிகைக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு. ஓகே, அதாவது ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் காணப்படுகின்ற சேதன பொருட்களை பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு. ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் காணப்படுகின்ற சேதன பொருட்களை பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு தான் என்னது? பிஓடி. ஓகே, அப்படி ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் காணப்படும் சேதன பொருட்களை பிரிகடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு தான் என்னது? பிஓடி.
ஓகே. சிஓடினா என்னன்னா அதே வரைவிலக்கணம் தான். முன்னுக்கு ஒரு வேர்டு ஒன்று போடுவீங்க. வன்மையான ஆக்சியேற்றியை பயன்படுத்தி, வன்மையான ஆக்சியேற்றி அல்லது வலிமையான ஆக்சியேற்றியை பயன்படுத்தி, இப்படி வன்மையான ஆக்சியேற்றி அல்லது வலிமையான ஆக்சியேற்றியை பயன்படுத்தி நீரில் காணப்படுகின்ற சேதன பொருட்களை பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு தான் சிஓடி. ஓகே. சோ சிஓடினா என்னது? என்னத்தை பயன்படுத்தி ஓகே. வன்மையான ஆக்சியேற்றிக்கு உதாரணம் சொல்லுங்க யாரா ஒரு ஆள். பொட்டாசியம் டைக்ரோமேட். வெரி குட். சரியா? சோ ரசாயன ஆக்சிஜன் கேள்வினா என்னன்னு கேட்டா, வன்மையான அல்லது வலிமையான ஆக்சியேற்றியை பயன்படுத்தி நீரில் காணப்படுகின்ற சேதன பொருட்களை பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு தான் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வின்றது ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் காணப்படும் சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகளால் பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு. நுண்ணங்கிகளால் அப்படின்ற வேர்டு வரணும். இங்க வலிமையான ஆக்சியேற்றின் வரணும், அங்க நுண்ணங்கின்ற ஒரு வேர்டு வரணும் கட்டாயம். ஓகேயா? இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம் நீங்க. இது இன்னும் டியூட்டை காட்டி விளங்கப்படுத்தணுமா? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இது சின்ன புள்ள கேள்வி ஒண்ணு. ஏன்னா ஏற்கனவே படிச்சு கொடுத்த கேள்வியை தானே கேட்கிறேன். இதுக்கும் ஆன்சர் பண்ணலாட்டி சொல்ல இயலாது. எனக்கு என்ன விஷயம்னு சொல்லலாம். புரியுதா? அது புரியுதா புரியலையாமா? ஓகே. நீரின் உயிரியல் இயல்புகளை சோதிக்கும் போது பரிசோதிக்கப்படும் வகைக்குரிய அங்கி கூட்டம் எது? கொலிஃபார்ம் பாக்டீரியா. கொலிஃபார்ம் பாக்டீரியா அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி ஈகோலி, எஸ்டீரிச்சியா கோலின்னு எழுதலாம் தானே? ஓகே. இந்த எஸ்டீரிச்சியா கோலி என்ன வகை பாக்டீரியா? கிராம் நேர் வகையா மறை வகையா? மறை வகை பாக்டீரியா. இது காற்றின்றி வாழ் பாக்டீரியாவா காற்று வாழ் பாக்டீரியாவா? இல்லாட்டி அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியாவா? அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா. அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா. இந்த எஸ்டீரிச்சியா கோலின்றது நோயை ஏற்படுத்தக்கூடியதா அல்லது நோயாக்கி அல்லாததா? ஏற்படுத்தக்கூடியது. ஈகோலியா நோயை ஏற்படுத்தக்கூடியதா? நோயாக்கி அல்லாதது சார். அப்ப நோயாக்கி அல்லாததா? அதுல சில இனங்கள் மட்டும் நோயை ஏற்படுத்தும். அப்படி சொல்லணும். சரி, இதுதான் சரியானது. ஓகேயா? வெரி குட். ஸோ இதுல பாருங்க, ப்ராக்டிகல் கையில காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி. ஸோ சில விஷயங்கள் சொல்லும் போது ஒழுங்கா சொல்லணுமா? ஓகேயா? ஓகேயா? என்ன போட்டிருக்கு இதுல? கோலிஃபார்ம் என்பது ஒரு பெரிய பாக்டீரியா கூட்டமா. இது இயற்கை சூழல்ல காணப்படுமா? இது எங்க கூடுதலா காணப்படும்? கோலிஃபார்ம் பாக்டீரியா மனிதனின், அதாவது இளஞ்சூட்டு குருதியுடைய மனிதனின் அல்லது விலங்குகள் அல்லது மனிதன்ட உடல்ல காணப்படும். ஓகேயா? ஸோ இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு வட்டம் இருக்கு தானே, இதை டோட்டல் கொலிஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது இதை மண்ணிலும் இயற்கை சூழல்லையும் காணப்படும், இது பெரிதும். ஓகேயா? ரெண்டாவது வட்டத்தை நாங்க ஃபீக்கல் கொலிஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது குடல்ல வாழும் பாக்டீரியாக்கள் ஃபீக்கல் கொலிஃபார்ம்னு சொல்லுவோம். மொத்த கொலிஃபார்ம் அதுல ஒரு பகுதி தான் ஈகோலி. ஓகேயா? ஈகோலி என்பது
முளையூட்டிகளின் குடலில் வாழுகின்ற நோயாக்கி அல்லாத ஒரு பாக்டீரியா. சோ ஈகோலி என்பது நோயாக்கி அல்லாத ஒரு பாக்டீரியா. ஓகே, அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ கொலிஃபார்ம் பாக்டீரியா ஒரு நீர்ல ஒரு சுத்தமான நீர்ல எப்பயும் காணப்படாது. அதாவது ஒரு நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியா எனப்படுவது காணப்படுதா இருந்துச்சுன்னா அந்த நீர் எதனால் மாசடைந்துள்ளது என அர்த்தம்? மலக்கழிவுகள். மலக்கழிவுகளால் ஓகே மாசடைந்துள்ளதுன்னு அர்த்தம். சோ இது என்னது? அமுக்கவடுகள் என்ன? இப்பதானே படிச்சோம் அமுக்கவடுகள் நோட்டோக்லே. ஞாபகம் இருக்கா? அதுல யாரா சொல்லுங்க, அதுல நிபந்தனை என்ன நிபந்தனை பாத்தீங்க? அமுக்கவடுகள் என்ன? 15 psi 121 பாகை செல்சியஸ் 15 ல இருந்து 30 நிமிஷம். இந்த மாதிரி விஷயங்கள் பாத்துக்கோங்க, விளையாட்டாம இருக்காதீங்க. ஓகே சரி. நீரின் உயிர் 121 பாகை சி 15 to 30 minutes 15 psi. ஓகே வெரி குட். அடுத்தது நீரின் உயிரியல் இயல்புகளை சோதிப்பதன் முக்கியத்துவம் யாதுன்னு கேட்டு. எதுனா என்ன முக்கியத்துவம்? நீரின் உயிரியல்புகளை சோதிக்கிறதுனால என்ன முக்கியத்துவம்? நோயாக்கி பாக்டீரியாக்கள் உடலை அடைவதை தவிர்க்கலும். ஓகே ஓகே வெரி குட். வேற? அது குடிப்பதற்கு உகந்த நீரான்னு பாக்குறதுக்காக. என்னது? அது குடிக்கிறதுக்கு உகந்த நீரான்னு பாக்குறதுக்காக. வெரி குட். இதுதான் நான் கேட்டேன். எஸ், நீரின் உயிரியல்புகளை சோதிப்பதன் முக்கியத்துவத்துல முதலாவது முக்கியத்துவம் அதை தான் எழுதணும். இது பருகுவதற்கு அல்லது குடிப்பதற்கு உகந்ததா அல்லது பொருத்தமானதா என்பதை துணிவதற்கு தான் கட்டாயம் உயிரியல்புகளை நாங்க சோதிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த நீர் மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு தான் நாங்க யோசிக்கணும். அந்த நீர் மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு தான் நாங்க உயிரியல்புகளை சோதிக்கிறோம். புரிஞ்சா? திருப்பியும் சொல்லணுமா உங்களுக்கு? திருப்பி சொல்றேன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு திருப்பி சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனா அது படிச்ச விஷயங்கள். ஓகேயா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரிஞ்சா? நீரின் உயிரியல் இயல்புகளை சோதிப்பதன் முக்கியத்துவம் புரிஞ்சா? சரி, அப்ப நீரின் உயிரியல் இயல்புகள் என்ன சொல்லுங்க. ரசாயன இயல்புனா என்னன்னு சொல்லுவீங்க. இப்போ உயிரியல்புகள்னா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீரின் உயிரியல் இயல்புகள் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? ரசாயன இயல்புனா சாரி ஓகே ரசாயன சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உயிரியல் இயல்புனா நீரில காணப்படுற வெவ்வேறு அங்கிகளோட தொழிற்பாட்டினால அந்த நீர்ல காட்டப்படுற இயல்புகள் நீரிட உயிரியல் இயல்புகள். ஓகே ஒத்துக்கொள்றேன். நீரின் உயிரியல் இயல்புகளை என்ன எவை? எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். ரசாயன இயல்புனா பிஹெச், சிஓடி, பிஓடி, டிஓ பெருமானம் அப்படின்னு சொல்றீங்க தானே? அப்ப நீரின் உயிரியல் இயல்புனா என்ன எழுதுவீங்க? கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள். அவ்வளவுதான். நீரில் காணப்படுகின்ற கொலிஃபார்ம் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அததான் எழுதணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? ஓகே சரி. இதுல எதுவும் புரியாம இருந்தா இப்ப கேட்டுக்கோங்க, நான் விளங்கப்படுத்துறேன். ஓகேயா? புரியாம இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. ஓகே. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் என்ன மாதிரி நான் விளங்கப்படுத்துறது. புது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்துச்சுன்னா விளங்குதா உங்களுக்கு? புரியாம எதுவும் இருக்கா புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு? புரியாம எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க என்கிட்ட. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த விஷயம் மட்டும்தான் மெயினான விஷயங்கள்மா. ஓகேயா? ஸோ இதை பார்த்துக்கிட்டாவே போதும். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நல்லா என்ன சொல்றது நீங்க எழுத முடியும், நல்லா செய்ய முடியும். உதாரணத்துக்கு பாருங்க. இது 2020 பாஸ் பேப்பர். ஓகேயா? நீங்க பாக்குற ஒவ்வொரு கேள்வி சம்பந்தமாகவும் அங்க இருக்குமா, கேள்விகள் இருக்கு. இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கேள்வி தர சம்பந்தமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேன்.
இங்க பாருங்க, உயிரியல் கழிவுநீர் பரிகரிப்பு செயல்முறை பற்றி கேட்டிருக்கு அந்த 5ஆம் பாடம். இங்க பாருங்க, கழிவுநீரை பரிகரிப்பு செய்யாது விடுவிக்கும் போது அதில் உள்ள நுண்ணங்கிகளின் காரணமாக சுகாதார மற்றும் சூழலியல் பிரச்சனைகள் பல ஏற்படும். முதலாவது, கழிவுநீரில் மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணங்கிகள் உள்ளதென்பதை சோதிப்பதற்காக காட்டியாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணங்கி சமுதாயம். காட்டியாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணங்கி சமுதாயம் என்னது? கொலிஃபார்ம் பாக்டீரியா. ஈகோலின்னு எழுதலாம், கொலிஃபார்ம் பாக்டீரியான்னு எழுதலாம், இல்லாட்டி ஈகோலின்னு எழுதலாம். E.coli எழுதலாம். கோலினா KHOLI இல்ல, அது விராட் கோலி. ஓகே, COLI. ஓகே, E.COLI ஈகோலி. ஓகே, அடுத்தது, குறித்த ஒரு பரிகரிப்பு தொகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரில் நுண்ணங்கிகள் உள்ளனவென தெரிய வந்தால் அந்த நீரை சூழலுக்கு விடுவிக்க முன்பதாக நுண்ணங்கிகளை அகற்றுறதுக்கு பொருத்தமான முறைகள்னு கேட்டிருக்கு. என்னென்ன முறைகள்? அவங்க என்ன கேக்குறாங்க? சொல்லுங்க. குளோரின் ஏற்றுறது. வேற? யூவி கதிர்களை பயன்படுத்தி அடிக்கிறது. வெரி குட். வேற? ஓசோன் ஏற்றுறது. வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? இது மூன்றும் தான் என்னது? கழிவுநீரை சுத்தப்படுத்தும் அல்லது கிருமி அளிக்கும் முறை இதுதான். ஓகேயா? 3 முறைன்னு கேட்டா இதுதான். ஓகே அம்மா? சோ என்னென்ன முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி நல்லா வாசிங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. குறித்த ஒரு பரிகரிப்பு தொகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரில் நுண்ணங்கிகள் உள்ளனவென தெரிய வந்தால், நுண்ணங்கிகள் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த நீரை சூழலுக்கு விடுவிக்க முன்பதாக நுண்ணங்கிகளை அகற்றுதலுக்கு அல்லது கிருமி அளித்தலுக்கு எது பொருத்தமான முறைன்னு கேட்டா 3 முறை இருக்கு. ஒரு நீரை நீங்க கிருமி அளிக்கணும்னா 3 முறை இருக்கு. 1, முதலாவது குளோரின் ஏற்றம். நீங்க குடிக்கிற நீர் பாத்தீங்கன்னா குளோரின் ஏற்றப்பட்ட நீர். 2வது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஓசோன் ஏற்றம். ஓகே, ஓசோன் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? ஓசோன் ஏற்றம்னு சொல்லுவாங்க, O3 குடிச்சிருக்கீங்களா? ஓசோன் வாட்டர் கிளாஸ் பாட்டில்ல வரும் தெரியுமா? சிலவங்க வச்சிருப்பீங்க. அலோ அந்த பேர் கூட மறந்துட்டேன்னா, கிளாஸ் பாட்டில்ல சிலவங்க வச்சிருப்பீங்க. குடிச்சது இல்லையா ஓசோன் வாட்டர்? நீங்க சாதாரண டப் தண்ணி பாத்தீங்கன்னா குளோரின் ஏற்றப்பட்ட வாட்டர். ஓசோன் வாட்டர் குடிச்சது இல்லையா? பார்த்தது இல்லையா ஓசோன் வாட்டர்? ஓசோன் கிளாஸ் பாட்டில்ல வரும், பார்த்தது இல்லையா நீங்க? இது கிளாஸ் பாட்டில்ல வச்சிருப்பாங்க. அதுல படம் இல்ல என்கிட்ட. சிலவங்க நீங்க இன்னும் பயன்படுத்துவீங்க. சிலவங்க உங்களோட ட்ரிங்க் பாட்டிலும் அதாவா இருக்கும், கிளாஸ்ல இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தது இல்லையா நீங்க? இந்த மாதிரி இருக்கும் வாட்டர் பாட்டில் பார்த்தது இல்லைங்க? ஓசோன் வாட்டர். இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இல்லை. நீங்க சாதாரணமா குடிக்கிற மாதிரி தான் தண்ணி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல தண்ணி டேஸ்ட் பாத்தீங்கன்னா. குளோரின் தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து யூவி வாட்டர்.
யூவி கதிரேற்றம். ஸோ 3 முறையினூடாக நுண்ணங்கிகளை நாங்கள் அகற்றுவோம். முதலாவது என்ன முறை? குளோரினேற்றம். 2வது என்ன முறை? யூவி கதிரேற்றம். 3வது என்ன முறை? ஓசோனேற்றம். அவ்வளவுதான். ஸோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். அவங்க இங்க பாருங்க எப்படி விட போட்டிருக்கு. விட எப்படி போட்டிருக்கு? நீங்க செஞ்ச விடையே தான், அதே தான் போட்டிருக்கு. இருக்கிற கேள்வியை தான் தருவாங்க தவிர புதுசா ஒன்னும் தர மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஓசோனேற்றத்தையும் குறிப்பிடலாம் நீங்க. ஓகே சரி. இதுல எதுவும் டவுட் இருந்தா அப்ப நீங்க கேட்கலாம். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம்.